Good morning, everybody. Welcome to the live market analysis. நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்ற பேரில் அனலைஸ் பண்ணுறோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை மண்டே டு ஃப்ரைடே 11 AM அப்ஜெக்டிவ் என்ன? கிளியர் ட்ரேட் பிளான் ஃபார் லாங் அண்ட் ஷார்ட் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் as well as தி ஆப்ஷன்ஸ். எங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாத்தையுமே தெளிவாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட வேலை பார்க்குறோம். ஒவ்வொரு நாளுக்கு அது முந்தின நாளோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட்? ஸோ இதான் வந்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய ஒரு சினாரியோ. ஸோ நேற்றுக்கு நம்ம பிரேக் அவுட் ட்ரேட் நிஃப்டிக்கு பிளான் பண்ணியிருந்தோம் 23,347க்கு. அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸும் வந்து we wanted to buy above 353 அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து நேற்றையோட சினாரியோ. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இன்னையோட வாய்ப்புகளையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். குட் மார்னிங் செல்வா, ஸ்ரீதர் சார் அண்ட் சுரேந்தர் சார், நந்தகுமார் சார், கனிராம் சார், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இன்னையோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்காக நிஃப்டியோட சார்ட்டுக்குள்ள போறோம். ஸோ நிஃப்டியோட சினாரியோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். நேத்தியோட சார்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டி நேத்தியோட சார்ட். ஓகே, ஸோ நேத்திக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நேத்தியோட சினாரியோ இங்க ஒரு பிரேக் அவுட்டுக்காக நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ பிரேக் அவுட் ட்ரேட் அப்படின்றது நேற்றுக்கு நடந்ததா அப்படின்னா, எஸ் இட் ஹேப்பன். ஸோ பிரேக் அவுட் ஹேப்பன் அண்ட் இட் வெண்ட் அப் டு 23. What is that? It touched first level. So it went up to 384.40. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு 47ல இருந்து 85 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அபவுட் 38 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இறங்குது. தென் இட் வாஸ் கிவிங் அ டைம், தென் இட் பியர்ஸ்ட், தென் இட் பவுன்ஸ்ட். ஓகே, ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். லாபத்தில் இருக்கிற ஒரு பொசிஷனை நஷ்டத்துல விடக்கூடாதுன்றதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ வென் யூ ஆர் கெட்டிங் 35+ பாயிண்ட்ஸ் அப்படின்றதும் உஷாராயிடணும் அப்படின்றதும். ஓகே, ஸோ ஐ எம் மேக்கிங் எக்ஸிட் ஹியர். 30 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சது அப்படின்றத தாண்டி நம்ம வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ்லேயே கூட எக்ஸிட் பண்ணலாம். அப்கோர்ஸ் இட் ஹஸ் கிவன் அ பிக் மூவ் லேட்டர். திஸ் இஸ் ஃபியூச்சர்ஸ். தென் ஆப்ஷன்ஸ்ல நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நமக்கு அது வந்து ஒரு ஃபேவரபிளான சிச்சுவேஷன் தான் கொடுத்தது. ஆப்ஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ்க்கான ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் பிகாஸ் அவர் லிவரேஜ் இஸ் சச். ஸோ நமக்கு இங்க 353, then stop loss நம்ம போட்டது 323, then the target was 413. So it hit the target and comfortably it went up also. So நேத்திக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம P&L அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு ஓப்பனிங்காக தான் வச்சிருக்கிறோம். ஸோ 3ஆம் தேதி அன்னைக்கு ஃபியூச்சர்ஸ்ல இட் வாஸ் கிவிங் ஒரு ஸ்மால் மணி இருந்தாலும் ஒரு டீசன்ட் மணி. தட்ஸ் அ குட் மணி ஆக்சுவலி. 775 அப்படின்றது 0.91%, 1% ஏர்ன் பண்றது ஒரு நாளைக்குன்றது தட்ஸ் அ ஹியூஜ் திங். அதே நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இட் ஹஸ் கிவன் us 3.3% எஸ்டர்டே அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இட் ஹிட் அவர் டார்கெட். Okay, so yesterday 353 and the target was 413. It gave us 1,500 rupees net. And it was 3.3% of our investment of 45,000. Okay, so this was the yesterday scenario. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். குட் மார்னிங் சரவணன் சார். எலெக்ஷன் ரிசல்ட் டே. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே எப்படி வாலட்டைலா இருக்கும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இன்னிது. இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பர்பான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ மார்னிங் ஓப்பனிங்ல as anticipated 400 சீட்டு இல்லை அப்படின்னு சரசரம் கீழே விழுந்துடுச்சு. ஸோ பிஜேபி ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லைன்னு விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் சினாரி என்னாச்சு, 400 சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன் ஒரு 300 சீட்டு பிளஸ் வருது அப்படின்னும் போது மேல ஏற ஆரம்பிச்சது. அப்போ என்டிஏ வாஸ் ஸ்லைட்லி இந்த எட்ஜ்ல இருந்தது. தென் இந்தியா கூட்டணின்றது 150, 160, 108 இப்படிதான் இருந்தாங்க. ஓகே, இவங்க வந்து half a மார்க்கு ரொம்ப தள்ளி இருக்கிறாங்கனால பிரைஸ் ஸ்டார்டட் மூவிங். அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு சினாரியோ, இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 280, 220, 230 இப்படி வந்து ஒரு க்ளோஸ் அந்த கேப் நேரோ டவுன் ஆகும்போது மார்க்கெட் திரும்ப நர்வஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சினாரியோ. மேபி இந்த சினாரியோ இஸ் கோயிங் டு பி அந்த எலெக்ஷன் நம்பர் பேஸ்ட். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ட்ரேட் பண்றது எல்லாருமே கொஞ்சம் என்ன சொல்றது, லைட்னிங் ஸ்பீட், ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம்
எனக்கு நான் கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றேன் சார். நம்ம ட்ரேடே கூட பண்ண வேணாம். ரைட். இருந்தாலும் வாய்ப்புகள் நெறைய வந்துட்டே தான் இருக்க போகுது நமக்கு. ஸோ அந்த வாய்ப்புகள் அப்படின்றத எப்படி அடையாளம் பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆ குட் மார்னிங் வசந்தன் சார். ஓகே. ஸோ ஆ ஓகே. ஆப்ஷன்ஸ்ல பார்க்குறீங்க சார். எங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல காட்டுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ ஃபியூச்சர்ஸ் சார்ட்டுக்குள்ள வந்து so we go to the future chart. So future chartல இப்ப என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். I'm going to remove everything. So we'll have a fresh look. இன்னையோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So first daily chartல கூட நம்ம just ஒரு glance பார்க்கலாம். I'll remove all the other items here. இது ஒரு fresh look பார்க்கலாம். So fresh look அப்படின்னு பார்க்கும்போது மேபி இதுல தேவையான டேட்டா ரொம்ப குறைவா தான் இருக்குது. இருந்தாலும் இதுல பழைய டேட்டா வேணும்னா அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகணும் நம்ம இல்லையா? ஃபியூச்சர்ஸ் டேட்டா வில் ஹேவ் வெரி லிமிடெட் திங்ஸ். ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பொறுத்தவரைக்கும் திஸ் இஸ் த குரூஷியல் பார்ட். ஸோ இந்த ஏரியா தான் அதனுடைய டிஃபெண்டிங் ஏரியா. இப்போதைக்கு நம்ம சொல்றதா இருந்தா திஸ் இஸ் த டிஃபெண்டிங் ஏரியா. ஸோ இந்த டிஃபெண்டிங் ஏரியா நான் உங்க பிக் பிக்சர்க்காக சொல்றேன். திஸ் இஸ் அ டிஃபெண்டிங் ஏரியா. ஸோ இந்த டிஃபெண்டிங் ஏரியாவோட கீழ் எல்லை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the lower end இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் 22,019. அதை நீங்க 22,000 வச்சுக்கலாம். ஸோ எனி பிரேக் டவுன் பிலோ 22,000 நம்ம ஃபியூச்சர்ஸ் தான் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ எனி ஃபால் பிலோ 22,000 இட் வில் ஷேவ் ஆஃப் அட்லீஸ்ட் என்ன பண்ணும் ஒரு 500 to 700 பாயிண்ட்ஸ் ஷேவ் ஆஃப் பண்ணும் கீழே. ரைட்? 1000 பாயிண்ட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம கண் எங்க இருக்கணும் இப்போ அப்படின்னு சொன்னா the crucial point is at 22,000. So any break below to 22,000, then you will see the next targets. இங்க அவ்வளவு தெளிவா இல்ல இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பாட்லையும் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் ஐ வில் கோ டு tradingview.com குள்ள போறேன். ஸோ இதுல நிப்டி எடுத்து பார்க்குறேன். எஸ்எஃப்எல் வகுப்பு இப்ப நடந்துட்டு இருக்கு. those who have not joined SFL இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு அனாலிசிஸ் நீங்க கத்துக்கணும்னா எஸ்எஃப்எல் வகுப்பு நிறைய பேர் எஸ்எஃப்எல் படிச்சவங்க உள்ள இருக்கிறீங்க. சந்தோஷம். ஓகே. ஸோ இதைதான் நான் இங்க போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். மேபி அதை நான் குயிக்கா காட்டினா நம்ம எஸ்எஃப்எல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெர் வாஸ் அ கேப் அப் ரைட். ஸோ தெர் வாஸ் அ கேப் அப். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு லெவல் அது ஃபார்ம் ஆனது பார்த்தோம். அந்த முக்கியமான லெவல் மார்னிங் வேலை பார்த்துச்சானா எஸ் இட் கேம் இன் டு திஸ் ஏரியா அண்ட் ஸ்டார்டட் பவுன்சிங். தென் இப்போ என்ன ஆயிடுச்சு இட் ஹஸ் வயலேட்டட் அண்ட் ஸ்டார்டட் ஃபாலிங். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற சினாரியோ அப்படின்றத நம்ம இங்க நான் காட்டிட்டு இருக்கிறேன். இதை வந்து நம்ம கீழே போச்சுன்னா எவ்வளவு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இங்க பார்க்க வந்திருக்கிறோம். ஐம் கோயிங் டு ரிமூவ் வாட் எவர் ஐ மார்க் ஹியர். ஓகே. ஐ ரிமூவ் எவ்ரிதிங். இப்ப கவனிச்சு பார்க்கலாம். இப்ப இதுல நமக்கு கீழே போனா என்ன நடக்கும் அப்படின்றது இதுல பார்க்கலாம். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முக்கியமான ஒரு 22,000 அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஸோ 22,000 ஈவன் இப்போ அது இறங்கி வந்தது அப்படின்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இடம். ஒரு இறங்கி வந்தாலும் ஏறக்குறைய எல்லாமே இப்போ மணி 11 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ தட் ஒரு 1:30 மணிக்கெல்லாம் தெளிவாயிடும். இதை அது டிஃபெண்ட் பண்ணணும் அது. ஓகே. திஸ் இஸ் த டிஃபெண்டிங் ஏரியா. திஸ் இஸ் த டிஃபெண்டிங் ஏரியா. 22,000ல இருந்து சொன்னேன் இல்லையா? இப்போ அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். இட் மே பி another defending area we have. 21,850 is a defending area. Okay. So 21,800 to 21,900 எல்லாமே அந்த 22,000 ஏரியா ஒட்டி தான். ஸோ இந்த ஏரியா தான் டிஃபெண்டிங் ஏரியா. இது காப்பாற்றப்பட்ட மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் த ஏரியா. இட்ஸ் a good support and இங்கிருந்து மார்க்கெட் மே ரீபவுண்ட். ஒருவேளை நோ சார் இட் இஸ் தி இந்தியா அலைன்ஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா என்ன ஆயிடும் தென் பிரைஸ் பிரேக் ஈவன் திஸ் price may even like this. Okay, so this is the crucial point for
time being. Okay, the fall can be much stronger. So எதை நோக்கி போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது even next it can go test 21,300 அப்படின்ற ஏரியாவை நோக்கி போகலாம். This is our next sum. 21,300. ஸோ இந்த இடத்துல அதை டிஃபெண்ட் பண்ணணும்னு நம்புறோம். யார் வந்தாலுமே இட் மே டிஃபெண்ட் ஹியர் அப்படின்னு நம்புறோம். இல்லை இதையும் உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா மேபி த ஃபால் கேன் பி மச் ஸ்டீப்பர் தென் திஸ். ஏன்னா இது விட்டா நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியா 20,600. பணம் வச்சுக்கணும் கையில. 20,600 இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை இன் கேஸ் இஃப் இட் கம்ஸ். 20,600 is a strong buy area. Okay, keep some money to buy in all fall. So currently 22,000 கிட்ட இருக்கிறதா வச்சுக்கலாம். So 1500 பாயிண்ட் இறங்குதுன்னா that is a good buy அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். So this is the scenario. This is the big picture. Okay, so இன்னைக்கு என்ன பண்ணலாம்? Pick up போலாம். Let us see how we can trade for the day. So இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். போலாம். ஸோ இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இறங்கியாச்சு. நம்மளுடைய இந்த டிஃபெண்டிங் ஏரியால தான் இப்போ இருக்கிறத பாக்குறோம். ஸோ இந்த டிஃபெண்டிங் ஏரியாவை அது ஹோல்ட் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து அது எப்படி தப்பிச்சு வருமா மேல அப்படின்றதையும் பார்க்கணும். செல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஆனா இப்ப இன்னைக்கு எல்லா வாலட்டிலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ சீட் ஏறினா ஏறும், இறங்கினா இறங்கும். ஸோ அந்த கேம்ல தான் இப்ப இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் செல்லிங்க்கு ஒரு நல்ல இடமா இதை நம்ம இப்போதைக்கும் பார்க்கலாம். கீழே உடைச்சி வந்ததுன்னா இந்த இடம் ஸ்டாப் லாஸ் செல்லிங்கான, இந்த இடம் வந்து செல்லிங் ஷார்ட் 22,000 உடைச்சது அப்படின்னா சைக்காலஜிக்கல் மார்க்கும் கூட எல்லாரும் தபன்னு அப்ப இந்த இடத்துல விற்க ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ சைக்காலஜிக்கல் மார்க். பிரேக் டவுன் செல் பிலோ எங்க 200 பாயிண்ட் மேல இருக்கு, ரைட்? நான் போட்டு வைக்கிறேன் இதை. இன்னைக்கெல்லாம் 200 பாயிண்ட்லாம் சாதாரணமா இருக்குது, ரைட்டா? நீங்க ஸ்டாப் லாஸ் கூட நிறைய தான் போடணும். 22,000 50 பாயிண்ட் போடுறேன். அண்ட் ஃபார் அ டார்கெட் ஆஃப் 100 பாயிண்ட்ஸ் 21,900. இது ஒரு ஏரியா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மார்க். இங்க இருந்து பவுன்ஸ் ஆகலாம். நான் வந்து கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கேன். சரி, பிரேக் அவுட் பை எதை பார்க்கலாமா? இதெல்லாம் குவிக் ட்ரேட்ஸ் எல்லாமே சரன்னு வேலை பார்க்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ரைஸ் வந்து எங்க இந்த இதுக்கு மேல வரலாம் நான் யோசிக்கிறேன். ஸோ 22,400 பிரேக் பண்ணும்போது ஒரு மூவ்மெண்ட் வரலாமோ அப்படின்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம், அது என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரேக் அவுட் பை above 23,400. Stop loss 23,350 or a target of 23,500. Sorry, 22. Let me 22. 22 and 20. ஸோ இது பிரேக் பண்ணாதான் நம்ம பை, இங்க பிரேக் டவுன் பண்ணா செல். இது வந்து 400 பாயிண்ட் கேப்ல இருக்கிறோம் நம்ம. பிகாஸ் த வாலட்டாலிட்டி இஸ் ஆல்சோ ஸோ ஹை. ஸோ நமக்கு ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம், ரைட்டா? ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்ல தான் நம்ம. சாதாரணமா 300, 400, 500 பாயிண்ட்லாம் மேல கீழே நகரப்போகுது. நீங்க கொஞ்சம் 2 லாட் எடுக்கிறாலாம் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ என்ட்ரி பிரைஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு அதை என்ஜாய் பண்றதுக்கும் என்ஜாய் பண்ணும். இது ஒரு பிரேக் அவுட், இது ஒரு பிரேக் அவுட். இது ரெண்டு மட்டுமே நம்ம இப்போதைக்கு யோசிக்கலாம். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் செல்லிங் ஏரியா அப்படின்றது நமக்கு 22,620ல நம்ம செல்லர். So we will plan to sell at 22,620, stop loss 22,670, target 22,500. பாயிண்ட் போட்டிருக்கனா 100 பாயிண்ட் 22,520. 60 பாயிண்ட் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம்.
ஸ்டாப் லாஸ் இன்னொரு 10 பாயிண்ட் கூட்டுறேன் 80. ஸோ தட் நம்ம டார்கெட் நோ ப்ராப்ளம். ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப எல்லாமே டஃப் டேஸ். ஓகே, பார்க்கலாம். எப்படி நிறைய மூவ்மெண்ட் வரப்போகுது இன்னைக்கு, ரைட்டா? சார் நான் இப்பவுமே எடுத்துக்கிட்டுமா? எடுத்து பார்க்கலாம். அந்த ஐரிஸ் ட்ரேடர்ஸ், சார் நான் இங்க எடுத்துக்கிட்டுமா அப்படின்னா உள்ள இறங்கி பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்றது, ரொம்ப சுட சுட ஹாட் பொட்டேட்டோவை ஹேண்டில் பண்ற மாதிரி இது. ஓகே, அதனால இப்ப இப்ப ஏன்னா நம்ம வந்து 400 போய் தொடர்றதுக்கு வாய்ப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 274, 280ல இருந்து 120 பாயிண்ட். எஸ், அந்த மூவ் இப்ப நடக்குது. ஸோ ஆல் தட் இட் இஸ் now in tandem with the election result, right? So if there is a possibility and the NDA possibility கூடும்போது மார்க்கெட் இது மாதிரி பவுன்ஸ் ஆகும், தென் அது குறையும் போது கீழே இறங்கும். ஆல் தட் மைட் ஹேப்பன். அதனால நீங்க கவனமா கையாளுங்க. உள்ள போங்க, ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்கிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 22,240 லேயர் அது இப்போ ஏறக்குறைய 70-80 பாயிண்ட் மேலே போயாச்சு. நம்ம 400 கிட்டையும் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி இட் இஸ் 3. இப்போ 400 கூட இது பிரேக் பண்ணலாம். சரி, ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். குயிக்காக இதில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ 22,300 கால் எடுத்து பார்க்கலாம். I'll go to 22,300 call option. 22,300 கால் ஆப்ஷன். நான் வந்து இன்னிதான் எடுத்து பார்க்குறேன். ஐ மீன் இந்த வார்த்தை தான் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா மூவ்மெண்ட் வந்து அவ்வளோ ஷார்ப்பா இருக்கிறதுனால சொல்றேன். ஓகே, ஸோ மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்து பார்க்கலாமா யோசிக்கிறேன். 350 இஸ் அவர் ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். இஸ் இட் குட்? நாட் குட். பெரிய பெரிய ஸ்டாப் லாஸ் போட வேண்டியிருக்கேன். ரொம்ப யோசனையா இருக்குது. ஓகே, எல்லாமே கொஞ்சம் யோசனை தான் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளவு அவ்வளவு தெளிவான ஒரு நிலைமையில அது இல்ல. ஒரு தெளிவான ஒரு நிலைமையில இல்ல. ஓகே, சப்போஸ் இட் பிரேக்ஸ் 480 வில் attempt. Suppose it breaks 480, we will take. This is 22,300 call. இந்த வாரம் தான் பிரேக் அவுட் பை தான். பிரேக் அவுட் பை above 22,300 இந்த வாரம் தான். This week CE above 480. Buy above 480. Stop loss 40 பாயிண்ட் போட போறேன். 440 and for the target of 80 points, so we will have 560. ஒருவேளை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எஸ் சாதாரணமா கிடைக்கும். இன்ஃபேக்ட் இட் கேன் மூவ் அப் டு 630 ஆல்சோ. நான் 560 போட்டிருக்கேன். இன்னொரு 40-50 பாயிண்ட் கூட நீங்க தள்ளி பிடிக்கலாம். இது ஒரு பிரேக் அவுட் பைக்காக நம்ம பார்க்கலாம். குயிக்கா வில் கோ டு புட் ஆப்ஷன் ஆல்சோ. நமக்கு புட்லயும் அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம புட்டையும் பார்க்கலாம். வில் கோ டு 22,300 புட் ஆப்ஷன். அதுவும் இந்த வாரத்தை தான் எடுத்துக்கலாம். நம்ம மொமெண்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட there is a huge movement இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மூவ் அப்படின்றது எங்க இருக்கலாம்? 625 மேல. ஏன்னா இந்த வாரமே இப்படி இருக்கு. அடுத்த வாரம்லாம் இன்னும் பயங்கர பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நம்ம யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ 22,300 புட் எடுக்கிறோம். 22,300 புட்டும் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குல்ல, ₹100 இருக்கு. 22,200 புட் எடுத்து பார்க்கலாம்.
1200 people. ஓகே, இது கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு. இதை பார்க்கலாம். இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒரு பிரேக் அவுட்டுக்கும் நம்ம யோசிக்கலாம். 560க்கு மேல இதை எடுக்கலாம். 494 ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம கொஞ்சம் தள்ளி எடுப்போம். பிரேக் அவுட் பை above 565 and the stop loss 50 பாயிண்ட் போடுறோம். 515 for a target of 665. ஸோ இந்த பிரேக் அவுட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதுல கால்ல ஒரு பிரேக் அவுட், புட்ல ஒரு பிரேக் அவுட் வச்சிருக்கோம். எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ஸோ எந்த பிரேக் அவுட் நமக்கு வேலை செய்யுதோ அந்த பிரேக் அவுட் எடுத்துக்கலாம். வேற எதுவும் யோசிக்க வேணாம். டூ மெனி திங்ஸ் will spoil the situation, right? அதனால நம்ம we look for a breakout. ஸோ இங்க ஃபியூச்சர்ஸ்லேயே நம்ம ஒரு பிரேக் அவுட்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் breakout by breakdown sell. இது ரெண்டும் நம்ம முக்கியமா பார்க்கலாம். இங்க ஏத்தாப்புல இங்க ஒரு செல்லிங் வச்சிருக்கிறோம். இங்க ஒரு பிரேக் அவுட் பை 22,300. ஓகே, ஸோ இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன் நான். ஒரே ஒரு ட்ரேட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுருங்க. ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு 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 லாபத்தோட கூட போயிடலாம். இல்ல சார், நான் ஐ எம் ரெடி டு டேக் ஆல் கைண்ட் ஆஃப் ரிஸ்க்னா 2 ட்ரேட் பண்ணலாம் அதிகபட்சம். அதுக்கு மேல வேண்டான்றது ஒரு சஜஷன். எப்பவுமே ரெகுலரா கொடுக்குற ரூல்ஸ் தான் அது. இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவாய்ட் டூ மெனி ட்ரேட்ஸ். லாபம் வந்த லாபத்தை வச்சு நான் திரும்ப திரும்ப ஆடுறேன்னா அது ஆடிட்டே இருக்கலாம். தட்ஸ் அ டிஃபரெண்ட் கேம். ஸோ தட் வில் கிவ் யூ மேபி விதின் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லிமிட்ல பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நிஃப்டி. குவிக்கா நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ள போயிடலாம். ஐ எம் கோயிங் டு த பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட பிக் பிக்சர் பார்த்துடலாம். லெட் மீ கோ டு பேங்க் நிஃப்டி டெய்லி சினாரி. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி டிஃபெண்டிங் ஏரியா அப்படின்றது அதனுடைய லாஸ்ட் ஹோப் இஸ் அட் 47,500. அதான் அதனுடைய லாஸ்ட் ஹோப் 47,500. 1000 பாயிண்ட் இருக்கு. 800-900 பாயிண்ட் கேப் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் சப்போர்ட் 47,500. சரி, இதை நான் கொஞ்சம் பிக் பிக்சரை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாமா அப்படிக்காக மேபி ஐ கோ டு. பரவாயில்ல, நம்ம குவிக்கா டைம் ஆயிடுது. we'll go ahead and look for an opportunity. This is the last support and இன்னியோட வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். So let me do today's opportunity. Okay, so there is a opportunity when if it is working in favor of NDA, then it may cross 48,720. So நம்ம அந்த 48,720க்கு மேல பையரா மாறலாம். Buy above 48,720. Stop loss நான் 120 பாயிண்ட் வைக்க போறேன் இன்னைக்கு. So 48,600 and the target 240 points. So 48,860. This is on the breakout side. So இதுல நீங்க ஆப்ஷன்ஸும் சேர்த்து எடுத்துக்கோங்க.
when it's coming here, you can plan to take இதுலயே options நம்ம எடுக்கிறதா என்ன பண்ணலாம்? You can also take no buy 48,600 all options. And the stop loss, you keep 70 points and the target can have 120 points. The target கொஞ்சம் கம்மியா தான் வைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ இது நடந்தா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஷார்ட் போறதுக்கான ஒரு இடமும் இதுல இருக்கு. இன் கேஸ் கோஸ் அப் 49,700 it's a strong selling area. Okay, we sell at 49,700, stop loss 49,820 for a target of 49,540, 560. Okay. So இதுவும் நம்ம மேல ஏறி வரும்போதெல்லாம் பிரேக் அவுட் அண்ட் செல்லிங் பாயிண்ட் ரெண்டு வச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்க வரும்போதும் நீங்க யூ கேன் டேக் 49,800 இந்த இடத்துல பண்ணலாம் பை 49,800 P and the stop loss you keep 70 points and target of இது 140 பாயிண்ட் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. It will give more also. ஸோ இதான் நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருக்கலாம். மேல ஏறும்போது சார் ஒருவேளை கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்றது? 47,500 is the target. So 47,500 is the lower side target. So shall we initiate some sell below 47,900? Okay, so you can initiate a sell below 47,900. நிறைய ட்ரேட் வேணாம், ஒரு ட்ரேட் பண்ணீங்கன்னாவே போதுமானது. இன்னைக்கு எது கிடைக்குதோ sell below 47,900, stop loss 48,20 and the target 47,760. Okay, yeah, good morning organized. Okay, so இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் இதுல போட்டிருக்கேன். So we will take this today Bank Nifty. Right, இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். This for Bank Nifty. Okay, so நம்ம பேங்க் நிஃப்டில எங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இதுல பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டில பிரேக் அவுட் 48,720, 47,900ல நம்ம we are going for a short. மேல 49,700லயும் ஷார்ட். ஞாபகம் வச்சுங்க, அங்க இருக்கிற புட்டோட ஸ்ட்ரைக் வந்து தனி. நீங்க அந்த நம்பர் நினைச்சு நாங்க ஷார்ட் பண்ணாதீங்க. கீப் இன் யுவர் மைண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி நிஃப்டியில நம்ம லாங் ஷார்ட் ரெண்டு சைடும் ரொம்ப தெளிவா இருக்கும். கால் புட்டு எந்த பிரேக் அவுட் நடக்கும், ஒரு பிரேக் அவுட் போதும். இன்னைக்கு you can end up your trade. I think hope you follow the rules. I wish you all the best, everybody. We'll meet tomorrow by 11 o'clock. Thank you. Bye bye.